வராகி உக்கிரமானவன்னா கண்டிப்பாக உக்கிரமானவள். அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கணும். இப்போது உக்கிரமானவள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உக்கிரமானவன்னா எப்படி அப்படின்னா, உக்கிரமானவன்னா யாருக்கு உக்கிரமானா, யார் ஒருத்தங்க வராகியை வணங்குறாங்களோ, யார் ஒருத்தங்க வராகியை அவங்க அவங்ககிட்ட ஆத்மாத்மா சரணாகதியாகி வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எவன் ஒருவன் எதிரியாக ஒரு தொல்லை கொடுக்கணும், அந்த குடும்பத்தை அழித்து பார்க்கணும், இல்லை அந்த குடும்பத்தை தொட்டு பார்க்கணும், ஏதாவது துரோகம் பண்ணணும், ஏதாவது அநீதி இழைக்கணும், எவன் ஒருவன் எதிரியானவன் நினைக்கிறானோ அவங்களுக்கு உக்கிரமானவன் வராகி. இப்போ உக்கிரமானவன்னா இதுதான் பொருள். உக்கிரமானவன்னா அவங்கள வணங்கவே கூடாது, நம்மளை அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கணுங்கிறதுல. வராகியை வணங்குறவன், வராகியை வணங்கக்கூடிய குடும்பத்துக்கு எதிரி ஒருத்தன் தொல்லை நினைக்கணும்னு நினச்சானா அவனுக்கு சிம்ம சொப்பனமானவள், உக்கிரமானவள் தான் இந்த வராகி அன்னை. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.